ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு வனிதா சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் முட்டை பராட்டா ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி உங்ககிட்ட ரெண்டு டைப்ஸ் முட்டை பராட்டா எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். 2 விதமான பரோட்டா எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லா டிப்ஸும் நிறைய கொடுத்துருக்கேன். முட்டை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம சூப்பரான அமேசிங்கான சுவையான ரெசிபியை பார்க்கலாம். முட்டை பராட்டா எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அண்டா பராட்டா செய்யறதுக்கு நான் இப்போ 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், இல்லைனா கோதுமை மாவு மைதா மாவு மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் 1 டீஸ்பூன் கூடவே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவும் ஆயில் உப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே சப்பாத்தி பிசைகிற மாதிரியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லாவே பிசைஞ்சாச்சு. ஸோ ரொம்ப ஹார்டாக மேக் பண்ணாதீங்க, சாஃப்டாக மேக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எதுக்காக நம்ம ஆயில் சேர்க்குறோன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், மேலே காயாமல் இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்க்கறது. நம்மளோட மாவு இப்போ கொஞ்சமாக நம்ம நார்மல் சப்பாத்தியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸாகவே எடுத்துக்கலாம். கிராக்ஸ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். 2 கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கிராக்ஸ் வராது. இப்போ சப்பாத்தி கட்டையில் நம்ம மாவு ட்ரை மாவு கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரியே ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ரோலரால் நல்லா ஈவனாக நல்லா ஒரே சைஸ் எல்லா இடத்துலையும் ஈவனாக நம்ம ப்ரெஸ் பண்ணுங்கள். சமமாக இருக்கும் சப்பாத்தி. அப்போ தான் ரொட்டி சப்பாத்தி செய்வோம், அதை விடவே கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம பண்ணால் தான் கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மேலே ஆயில் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேன் செய்வோம்ல, அது மாதிரி ஒரு டைம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து பேப்பர் பேன் செய்கிற மாதிரி அது மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். மேலே நல்லா ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி மடித்து விட்டுக்கலாம். 1 by 1 முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபோல்டு பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது நம்ம இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சுருட்டி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம ஊர் பரோட்டா மாதிரியே நம்ம சுருட்டிக்கலாம். நிறைய விதமான பரோட்டா செஞ்சுருப்பீங்க, ஆனால் இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க. நிறைய இந்த லச்சா பரோட்டா செய்கிறது ரொம்பவே ஈஸியானது. அடுத்தது நம்ம இது மாதிரி முடிகிற எண்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம நடுவில் கொண்டு வந்து சென்டராக ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இது இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இதில் மாவு மேலே மைதா இந்த மாதிரி லேயர்ஸாக இருக்கணும். இந்த லேயர்ஸ் இருந்தால் தான் நமக்கு இந்த பரோட்டா நல்லாயிருக்கும். 2 சைடுமே ட்ரை மைதா மாவு நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் வரும், அதே சமயம் நமக்கு ஒட்டாமல் வரும், லேயர்ஸாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஆயில் ஊற்றுக்கிறோம். நெய் ஊற்றுனா கூட நீங்கள் வந்து நெய் ஊற்றுனா மொத்தமாக கிறிஸ்பியாக ஆகிடும். அதுக்காக தான் நான் நெய் யூஸ் பண்ணல. கிறிஸ்பியாக வேணுங்கிறவங்க நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக மெலிசாக வேணும்னா நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டாக பரோட்டா மாதிரி போட்டாச்சு. நம்ம அடுத்த ஒரு பரோட்டா பண்ணுற ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம அடுத்தது முக்கோணம் ட்ரையாங்கிள் ஷேப் பரோட்டா செய்யலாம். மேக்ஸிமம் கொஞ்சம் பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரியாது. ரொம்ப ஈஸி தாங்க இது. 2 விதமான பரோட்டா தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லாவே நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக அது மேலே நம்ம மைதா மாவு ட்ரை மைதா மாவு ஈவனாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷேப் நம்ம ரவுண்ட் ஷேப் நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரியே நம்ம போட்டுக்கிட்டு அதை வந்து பாதியாக மடித்து நம்ம 2 சைடும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே நம்ம ட்ரை மைதா மாவு முன்னாடி சொன்ன ப்ராசஸ் செய்தாங்க. மைதா மாவு ட்ரை மைதா மாவு நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஷேப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இதை வந்து ஏன் ட்ரையாங்கிள் முக்கோண பராட்டான்னு எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, இந்த 3 எல்லா எட்ஜஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த 3 எட்ஜஸும் ஈக்குவலாகவே இருக்கணும் நம்மளுக்கு எல்லா சைடுமே. இப்போ நீங்கள் 3 டைரக்ஷனையும் ஃபோல்டு பண்ணி நல்லா இதை வந்து ரோலரால் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஈவனாக நம்மளுக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். நல்லா நம்ம ரோல் பண்ணிவிட்டு இந்த பரோட்டா வந்து கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டுங்க. ரொம்ப திக்னஸாக இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அது உடையாமல் இருக்கும். இப்போ நம்மளோட ட்ரையாங்கிள் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம திக்னஸாகவே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 பரோட்டாவுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 3 முட்டையை உடச்சி நம்ம போட்டுக்கலாம்.
நல்லா போட்டுக்கிட்டு அதில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலை நான் ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட எக் மிக்சர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. முன்னாடியே நம்ம பராட்டா ரெடி பண்ணியாச்சு, அதனால் நம்ம நான் முன்னாடியே ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பேனில் நம்ம லேயர்ஸ் பராட்டாவை நம்ம போட்டாச்சு, நல்லா வெந்து வருது. இப்போ மேலே நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லாவே குக் ஆகி வருதுங்க. நம்மளோட பராட்டா நல்லா குக் ஆன பிறகு தான் நம்ம இந்த லேயர்ஸாக வருது பாருங்கள். குக் ஆன பிறகு தான் நம்ம இந்த எக் மிக்சரை மேலே ஊற்றணும். இப்போ நம்ம கேஸ் ஃப்ளேமை லோ ஃப்ளேமாக வச்சுக்கலாம். பவுலால் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. நம்மளோட பராட்டா ஹாட்டாக இருக்கிறதால, ரொம்பவே சூடாக இருக்கிறதால மிக்சர் போட்டதுமே வெந்து வந்துடும். கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயம் நம்ம மேலே போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் போட்டுக்கலாம். எவ்வளோ நேரம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அதனால் உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே வெங்காயம் மல்லி இலை நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே 2 சைடும் குக் பண்ணிக்கலாம். பரோட்டா வந்து முட்டை மிக்சர் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வேக வச்சுக்கிட்டோம். அதனால் எக் மிக்சர் வந்து முட்டை மிக்சர் வேகிற வரைக்கும் பேனில் இருந்தால் போதும். இப்போ நீங்களே பார்த்தீங்களா, பரோட்டா செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ முட்டை இருக்குல்ல, லேயராக போட்டதால் முட்டை போய் லேயரில் ஒட்டிக்கிட்டு நீங்கள் பரோட்டா சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு முட்டையோட டெக்ஸ்சர் நல்லா வரும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஒரு ஆம்லேட் போட்டோமா, ஒரு சப்பாத்தி கூட ரொட்டி கூட நம்ம போட்டோமா, அது மேலே வச்சு சாப்பிட்டா அதுதான் லச்சா பரோட்டா, அதுதான் முட்டை பரோட்டான்னு சொல்லுவீங்க. ஆனால் இது மாதிரி வெர்ஷனில் இந்த மாதிரி டெக்னிக்கில் பரோட்டா செய்து பாருங்கள், நீங்களே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க, சொல்லவே முடியாது. இப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் பரோட்டா, முக்கோண பரோட்டா நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கேஸ் ஃப்ளேமை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாலே நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக லேயர்ஸ் வருது பாருங்கள். இப்போ ஆயில் நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஓவர் குக் ஆகிடும். அதனால் எப்போ பரோட்டா உப்புனதுமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்பேச்சுலாவில் ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு பக்கம் லேயரை இந்த மாதிரி பிடிக்கிறதுல இடுக்கியில் பிடிச்சிட்டு நம்ம இந்த கரண்டியால் இந்த எக் மிக்சரை உள்ளே போட்டு நம்ம தூக்கி பிடிச்சிக்கணும். நம்ம மிக்சர் போடக்குள்ளே கீழே சிந்திடும். அதனால் நம்ம தூக்கி பிடிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம கரண்டியை விட்டு எக்கு மிக்சரை உள்ளார விட்டு நம்ம அந்த எக்கு மிக்சர் நல்லா வேகிற வரைக்கும் ஸ்பேச்சுல அவளால் பிடிச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் கையால் கூட பிடிச்சிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேஸ் ஆஃப் ஆகி தான் இருக்குது, அதனால் இல்லைனா ஸ்பேச்சுல அவளால் கூட நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம். இது வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் வரும். கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் நம்ம தூக்கி தான் பிடிச்சிருக்கணும். கொஞ்சம் நல்லா வெந்துச்சு, இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸை ஹை ஃப்ளேமுக்கு கரெக்டாக நம்ம குக் ஆன பிறகு கேஸை வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் வேகிறதுக்காக தான் நம்ம கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட எக் பரோட்டா ட்ரையாங்கிள் எக் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ட்ரையாங்கிள் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் அண்டு சாலட் கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அமேசிங்கான டேஸ்டான டெலிஷியஸான லச்சா பரோட்டா, ட்ரையாங்கிள் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், டெம்டிங்காக இருக்குது. நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், லேயராக நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. அந்த லேயரில் அந்த எக் மிக்சர்லாம் போயிட்டு ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ட்ரையாங்கிள் பரோட்டாவும் நல்லா லேயராக அந்த லேயருக்குள்ளே அந்த முட்டை மிக்சர் போயிட்டு நல்லாவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட வனிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.